ஹாய் ஆல், வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம் பாதி தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு சின்ன சைஸில் ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி வச்சிடலாம். இப்போ குக்கர் வச்சு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கார மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு எடுக்கிறோன்னா அரிசி, அதே அளவு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இப்போ இது கொதிக்கட்டும். கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 விசில் போட்டு எடுத்தோன்னா ரைஸ் ரெடி ஆகிடும்.
அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.